இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் அவளோடு இந்த இறை வார்த்தை நமக்கு எதை எடுத்து சொல்ல போகிறது? இவற்றை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். புதுசாக என்ன ஒரு கருத்து வரப்போகுது அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எப்பொழுதுமே ஒவ்வொரு இறை வார்த்தையை நாம் அடிக்கடி படிக்கும் பொழுது வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் எப்பொழுதுமே தருவார். ஆகவே ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தை ஒரு புதுமை அற்புத செய்தியாகத்தான் உலகத்தில் பறைசாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறாகதான் இன்றைக்கு கூறப்பட்ட இந்த உவமை, இருவர் கோவிலுக்கு சென்றார்கள், அவற்றில் யாருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெளிவாக நமக்கு வாசிக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, இந்த அடிப்படையிலே நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏன் பரிசேயரின் ஜெபம் கேட்கப்படவில்லை? பரிசேயன் அப்படி என்ன தவறு செய்தான்? அவனும் நல் செயல்களை தான் செய்தான். தன் வாழ்க்கையில் 10 பங்கை கொடுத்தான், கோவிலுக்கு தேவையானதை கொடுக்கின்றான், ஏழைகளுக்கு கொடுக்கிறான். ஆனால் இந்த நற்செயல்களை எல்லாம் அவன் செய்தாலும் அவற்றை ஆண்டவருக்கு முன்பாக எடுத்து சொல்வது தவறா? அவ்வாறு ஏன் கடவுள் என் நற்செயலை நான் சொல்வதற்கு அனுமதிப்பதில்லை? கடவுள் அவ்வளவு மோசமானவரா என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் எழுகிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது கடவுள் நம் நற்செயல்களை அறிபவர். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் அவர் நம்மோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவற்றை மீண்டும் நாம் பட்டியல்படுத்தி அதை நம்முடைய ஜெபத்தில் சொல்ல வேண்டிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாறாக இறைவன் எதற்காக பரிசேயரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவன் செய்த நற்செயல்களின் பொருட்டு அவனை தண்டிக்கவில்லை. மாறாக அவன் தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். அவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நான் அவன் அல்ல, நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் விபச்சாரம் செய்தவன் அல்ல, இவர்களை விட நான் சிறந்தவன். ஆகவே ஆண்டவரே, நான் உன்னிடத்துல என் ஜெபத்தை கொடுக்கிறேன். இதைதான் ஆண்டவர் வெறுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஜெபத்தில் ஒப்பிடுதல் கூடாது. பிறரை வைத்து நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒப்பிட்ட ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடைய ஜெபம் அல்ல என்பது மிகவும் தெளிவாக்கப்பட்ட உண்மை. ஆகவே அன்புக்குள்ளே இவற்றிலே 2 காரியங்களை ஆண்டவர் முன்வைக்கிறார். பரிசேயனை ஒப்பிடும் பொழுது பரிசேயன் யார், எப்படிப்பட்டவன்? இங்கே இந்த உவமையிலே அவன் அகந்தை கொண்டவன், ஆணவம் பிடித்தவன். பரிசேயன் அகந்தை கொண்டவன், ஆணவம் பிடித்தவன். அந்த ஜெபத்தின் வழியாக இந்த செய்தி நமக்கு தரப்படுகிறது. அதே நேரத்தில் வரி தள்ளுபவர் யார்? அவன் தாழ்ச்சி நிறைந்தவன், இறைவனுக்கு முன்பாக தன்னை வெறுமையாக்கிக் கொண்டவன். ஆகவே இந்த 2க்கும் இடையே இருக்கின்ற முரண்பாட்டை செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகந்தை எப்படி ஒரு மனிதனை அழிக்கின்றது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்கலாம். அகந்தை உள்ளம் கொண்டவன் எப்படிப்பட்டவன்? அவன் தன்னை மையப்படுத்துகிறவன். அகந்தை உள்ளம் கொண்டவன் தன்னை மையப்படுத்துகிறவன். தன்னை மையப்படுத்தும் பொழுது அவன் சுயநல எண்ணத்தோடு தான் செய்வது அனைத்தும் சரிதான் என்பதை எப்பொழுதுமே முதன்மைப்படுத்தி
பேசிக் கொண்டிருப்பவர்கள். இதுதான் அகந்தை உள்ள மனிதன். தன்னை பற்றி, நான் செய்கிற அனைத்தையும் பற்றி எப்பொழுதுமே பெருமையாக பேசுகிறவர்கள். தாழ்ச்சி இருந்தவர்கள் அவர்கள் தங்களை அல்ல, தங்களை சார்ந்தவர்களை மையப்படுத்தி அதன் வழியாக கடவுளை போற்றுகிறவர்கள். ஆகவே இந்த இரண்டும் வித்தியாசம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அகந்தை உள்ளவர்கள் தங்களை சுற்றி உள்ளவர்களை எல்லாம் ஒப்பிட்டு தங்களை அவர்கள் வியப்பாக பார்ப்பார்கள். தங்களை சுற்றி உள்ளவர்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அவர்களை விட நான் யார், எப்படிப்பட்டவர், அதை நினைத்து அவர்கள் பெருமை கொள்கின்ற உள்ளம் கொண்டவர்கள். அன்புக்குள்ளே இது பல பேருடைய வாழ்க்கையில் இது ஒரு நோயாகவே பரவிவிட்டது. நாம் பார்க்கலாம் அன்றாடம். அப்படிப்பட்டவர்கள் இந்த அகந்தை ஆணவம் கொண்ட மனிதர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தாழ்ச்சி நிறைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? கடவுளுக்கு முன்பாக தன் நிலையை, தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகைதான் இந்த பிரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்வார், கடவுள் முன்பாக நான் எப்படி இருக்கின்றேனோ அதுதான் நான். கடவுள் முன்பாக நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் நான். அதைவிட உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ நான் இல்லை. இதுதான் அசிசியாருடைய தாழ்ச்சியின் வெளிப்பாடு. அன்புக்குள்ளே இவ்வாறு இறைவன் என்னை படைத்தார் என்றால் என்னை விட இன்னொருவரை நான் ஒப்பிட்டு பார்த்து அவன் இப்படி இருக்கிறானே, நான் அவனை விட அழகா இருக்கிறேன், அவள் இப்படிப்பட்டவள், நான் அதை விட இன்னும் சிறப்பானவன் என்று ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அது சிறந்ததல்ல. சுற்றி உள்ளவர்களை உயர்வாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அகந்தை ஆணவம் கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நிறைவு என்பது இல்லை. அதே நேரத்தில் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்கள் தங்களிடம் இருக்கிற மனக்கசப்புகள் எல்லாம் அகற்றி நிறைவை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுபவர்கள். நான்காவதாக நாம் பார்க்கலாம், அகந்தை உள்ளம் கொண்டவர்கள் வீழ்ச்சிக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அழிவை நோக்கி செல்கின்றவர்கள். வீழ்ச்சியோடு வாழ்வார்கள். எதை செய்தாலும் அது அவர்களுக்கு உயர்வாக இருக்கலாம், ஆனால் அது அவர்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும் என்பதை மறந்துவிட்டார்கள். அன்புக்குள்ளே இவற்றை பல உதாரணங்களோடு நான் சொன்னால் நேரம் பத்தாது. அவைதான் சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் நீதிமொழி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்று. அன்பார்களே, இவ்வாறு தாழ்ச்சி உள்ளவர்கள் ஆண்டவர் எப்பொழுதுமே உயர்வுக்கு அழைத்து செல்வார். ஐந்தாவதாக, அகந்தை உள்ளவர்கள் பிறர் முன்பாக தங்களுடைய ஏராளமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அகந்தையை மாணவன் கொண்டவர்கள் என்ன செய்வாங்களா, தங்கள் வாழ்க்கையில் நிறைய பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே அன்பாகவே இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தில் கூட பரிசேயருடைய வார்த்தைகள் 28, ஆனால் வரித்தண்டருடைய வார்த்தைகள் 4 தான். வரித்தண்டர் என்ன சொல்கிறார்? கடவுளே, பாவியாகிய என்னை இரக்கம். இந்த 4 வார்த்தைகள், கடவுளே பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். ஆனால் அந்த பரிசேயர் என்ன சொல்கிறார்? அது இது அது சொல்லிட்டு ஏராளமாக அடுக்கி பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே தாட்சி உள்ளவர்கள் எப்பொழுதுமே உரைவுப்பட்ட வார்த்தைகளை பேசி அது கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்வார்கள். ஆறாவதாக, இதோ இந்த அகந்தை உள்ளம் கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஆண்டவரை தேடுவது போல செல்வார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை உயர்த்தி
ஆண்டவரை சிறுமைப்படுத்துகிறார்கள். ஆகவே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அங்கே அவர்கள் ஜெபத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவது யார்? தங்களிடத்தில் இருக்கிற அந்த அகந்தை குணங்களை முன்னிலைப்படுத்தும் பொழுது அங்கே கடவுளின் பிரசனம் இருப்பதில்லை, சாத்தானின் பிரசனம் அவர் உள்ளத்தில் அதிகரிப்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் அன்புக்குள்ளே இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் பார்த்தோம், தாழ்ச்சி உள்ளவர்கள் முகில்களை கூட ஊடுருவி செல்வார்கள், முகில்களை கூட ஊடுருவி செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏழாவதாக, அகந்தையும் ஆணவமும் கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் குறைகளை அவர்கள் நிறைவாக கருத மாட்டார்கள். குறைகளை நிறைவாக கருத மாட்டார்கள். அவர்கள் குறைகளை குறைகளாக பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய காட்சி நிறைந்தவர்கள் பிற குறைகளை அவர்கள் பார்ப்பதில்லை. எட்டாவதாக நாம் அழகாக பார்க்கலாம், அகந்தையும் ஆணவமும் கொண்டவர்கள் நன்மையானதை தீமையாக மாற்ற நினைப்பார்கள். நன்மையானதை தீமையாக மாற்றுவார்கள். ஆனால் காட்சியுள்ளவர்கள் தீமையை நன்மையாக மாற்றுவார்கள். கலாத்தியர் புத்தகம் 3:14 படிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீமை என்று கருதிய சிலுவை மரத்தை அவர் தூங்கி அந்த தீமையானதையும் அதன் வழியாக மக்களுக்கு மீட்பு தரும் கருவியாக அவற்றை மாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. ஆமத்துக்களே, 9வதாக நாம் பார்க்கலாம், அகந்தையும் ஆணவமும் கொண்டவர்கள் தன்னையே கடவுளாக பார்ப்பார்கள். தன்னையே கடவுளாக பார்ப்பார்கள். ஆனால் காட்சி உள்ளவர்கள் பிறர் செயல்களையும் அவர்கள் கடவுளாக நினைப்பார்கள். அன்னை தெரேசா போல. 10வதாக, அகந்தையும் ஆணவமும் கொண்டவர்கள் பிறரிடமிருந்து தன்னை பிரித்து பார்ப்பார்கள். அதை ஆண்டவர் தண்டிக்கிறார். பிறரிடமிருந்து பிரித்து அவர்கள் தங்களை மையப்படுத்தும் பொழுது அவர்கள் தங்கள் வாழ்வை எழுந்து விடுகிறார்கள். காட்சி உள்ளவர்களோ கடவுளோடு இணைத்து தங்களை பார்க்கிறார்கள். இவ்வாறாக அன்பான சகோதரி சகோதரி, இந்த இறை வார்த்தை இவ்வளவு ஆழமான அர்த்தமான கருத்துக்களை நமக்கு சொல்கிறது. ஆகவே நாம் சற்று பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை இந்த 10 இடங்களிலே அகந்தை உள்ளத்தோடு இருக்கிறதா, அல்லது தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய செயல்பாடும் இருக்கின்றதா? ஆகவே நம் ஜெபங்களில் எது முன்னிலையாக இருக்க வேண்டும்? தாழ்ச்சி நிறைந்த உள்ளம். ஆகவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கும் பொழுது நம்மை உயர்த்துவார். ஆகவே உயர்த்தப்படுவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்ற தத்துவத்தின் மகிமையை உணர்ந்து நம்மை நாம் தாழ்த்தி பிறருக்கு முன்பாக இழிவாக கருதப்பட்டாலும் ஆண்டவருக்கு முன்பாக உயர்வை நாம் பெறுகிறோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்து நம்மிடம் இருக்கிற அகந்தை ஆணவத்தின் தற்பெருமையை அகற்றி நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே ஜெபிப்போம்.